சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்து தேடுதல் வேட்டையில காவல்துறையினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் கைது செய்யப்படலாம். ஸோ இந்த சம்போ செந்தில் யார் அப்படிங்கிற பின்னணியை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் வெங்கடேச பண்ணையார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டீம்ல இருந்தவர் தான் இந்த சம்போ செந்தில் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரவுடிகளும் இதுல தொடர்புல இருக்காங்களா, சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அப்போ அடுத்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியில நிர்வாகத்துல இருக்கக்கூடிய அஞ்சலை அப்படிங்கிற பெண்மணியும் தேடுதல் வேட்டையில இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அப்ஸ்காண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா 4 கட்சியில திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு 4 கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க, தேடுதல் வேட்டையில இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா பல வருடங்களாக இதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போடப்பட்டு இந்த கொலையில 10க்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபடுறாங்க. அப்ப 10க்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபடும் போது இந்த தோட்டம் சேகர் அவருக்கு கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவி, 3வது மனைவி தான் இந்த மலர்கொடி. இந்த அஞ்சலி எங்க வர்றாங்கன்னா, அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு சுரேஷ் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஒரு சில ஊடகங்கள் நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. சோ என்ன காரணம் அப்படின்னா, இந்த அஞ்சலியை மையமாக வைத்து தான் சின்ன அந்த காலத்துல ரவுடியாக இருந்த சின்ன கேசவலு அப்படிங்கிற சின்னாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இடையில பகை மூண்டு ஆற்காடு சுரேஷ் வந்து சின்னாவை வெட்டி சாய்க்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. ஆனா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிற முழுமையாக நம்பியதன் அடிப்படையில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடத்தப்பட்டிருக்கு. பொன்னைவாலி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்தடுத்த திருப்பங்கள் எதிர்பாராத வகையில் விசாரணையில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்திருக்க அப்டேட் என்ன சார்? இப்போ பிஎஸ்பியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலைக்கு பிறகு இந்த ரவுடிகளுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய வேலையில் காவல்துறையினர் வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 2 என்கவுண்டர்கள் நடைபெற்றது. திருச்சி புதுக்கோட்டை பகுதியில் வந்து துரைசாமி, அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருந்த திருவேங்கடம் அவர்களை வந்து இந்த ஸ்பாட்டுக்கு ஆயுதங்களை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுப்பதற்காக அழைத்து செல்லும் போது தப்பிக்க முயற்சி செய்ததன் அடிப்படையில் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற வகையில் மாநில கட்சிகள் மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகளுமே வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பித்தாங்க. உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலான ஒரு அழுத்தங்கள் அதிக அளவிலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், திருமாவளவன் அவர்கள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு முக்கிய புள்ளிகள் இருக்காங்க, இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு கும்பலை இருக்குது அப்படிங்கிற நிலையில் திருமாவளவன் அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போதைய நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் 14 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக பல பேரை வந்து காவல்துறையினர் தேடக்கூடிய வேலைகளும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் அதில் சம்மந்தப்பட்டிருப்பவர்கள், அதில் வந்து கொலையாளிகள் அப்படின்னு சொல்லி கஸ்டடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஃபண்டு அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது. இந்த அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ரவுடி ஒருவர் வந்து உள்ளே இணைஞ்சிருக்காங்க. சம்போ செந்தில் அப்படிங்கிற ஒரு ரவுடியை வந்து தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. இவர் கைது எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் கைது செய்யப்படலாம். இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் அவர் மீதும் ஒரு 10 வழக்குகள் வரைக்கும் இருக்கிறதா தகவல்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ரவுடி அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு பிரபல ரவுடி சம்போ செந்திலை பிடிக்கக்கூடிய வேலையில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த சம்போ செந்தில் யார் அப்படிங்கிற பின்னணியை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் வெங்கடேச பண்ணையார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டீமில் இருந்தவர் தான் இந்த சம்போ செந்தில் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இருந்து செயல்பட்டாங்க. வெங்கடேச பண்ணையார் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த சம்போ செந்திலை பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு ரவுடியாகவே இருந்து செயல்பட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய அடிப்படையில் வழக்குகள் அதிக அளவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் சம்போ செந்தில் மீதும் வழக்குகள் போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சம்போ செந்தில் அவருக்கு ஆதரவாக
அந்த சமுதாய அமைப்பு போராட்ட களத்தில் இறங்கிய செய்திகளும் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சம்போ செந்தில் அப்படின்னு வரும்போது அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சார்ந்த ரவுடிகளுடைய பங்களிப்பு இருப்பதாகத்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடைபெற்ற பிறகு தகவல்கள் வெளியாகிட்டு இருந்துச்சு. அப்போ தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரவுடிகளும் இதில் தொடர்பில் இருக்காங்களா, சம்பந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வெளியாகிட்டு இருக்கு. அப்போ அடுத்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலை அப்படிங்கிற பெண்மணியும் தேடுதல் வேட்டையில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அப்ஸ்காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் 2 பேரும் அப்ஸ்காண்டில் இருக்காங்க. இன்னும் பல பேரை வந்து தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகளும் வெளியாக இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸில் நிர்வாகியாக இருந்த ஹரிஹரன் கைது செய்யப்பட்ட பிறகு ஹரிஹரனுக்கு யாரெல்லாம் ஃபண்டு கொடுத்தாங்க, ஹரிஹரன் மூலமாக அருள் மற்ற யாருக்கெல்லாம் அமௌண்ட் சென்றுச்சு அப்படிங்கிற விசாரணை சென்றுட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மணித்துளிகளில் எந்த நிமிடத்தில் வேண்டுமென்றாலும் இன்னும் பல பேர் கைது செய்யப்படுவாங்க. ஒவ்வொருத்தர் கைது செய்யப்படும் போதும் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளும் போது அவர்கள் யார் யார் தொடர்பில் இருந்தாங்க, அவர்கள் என்னென்ன பங்களிப்பு இதில் நிகழ்த்தி இருக்காங்க, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவருடைய பங்களிப்பு என்ன, ஃபண்டு கொடுத்தாங்களா, இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் பின்னணியில் இருந்து செயல்பட்டிருக்கிறது. இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக ஒரு 8 பேர் 10 பேர் சேர்ந்து இந்த கொலையை நடத்தி இருப்பதாக அந்த சிசிடிவி காட்சிகள் தெரிவிக்கப்பட்டாலும் இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கிறது. இந்த நெட்வொர்க் எல்லாம் என்னென்ன பங்களிப்பை கொடுத்துருக்காங்க, என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து ஒரு நெட்வொர்க்காக இந்த ஒரு 10 பேர் ஆப்ரேட் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பல அதிர்ச்சியான தகவல்கள், பல ஆச்சரியமான தகவல்கள் எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிற நிலையில தான் தற்போதைய நிலையில் இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கேஸ் விசாரணையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் முன்னெடுத்து சென்றுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கொலையில் நெட்வொர்க் செயல்படுறாங்க சார். அந்த ஒரு கொலைக்காக இந்த நெட்வொர்க் செயின் லிங்க் எப்படி அமைது சார்? இது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளராக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர், ஒரு முக்கியமான ஒரு நபர், ஒரு பெரிய ஒரு கட்சியுடைய தலைவரோ இல்லை மாநில தலைவரோ இல்லை அரசியலில் வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூவான ஒரு லீடர்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு கட்சியில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவரை பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரால் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது அவரை பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க. என்ன அப்படின்னா இவரை எப்படி நம்ம இது பண்ணலாம், இவரை பண்றதுக்கு வந்து நமக்கு என்னென்ன சப்போர்ட் எல்லாம் தேவைப்படும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில சாதாரணமா வந்து இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நபரால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் யார் யார் இருக்காங்க, நீண்ட நெடிய காலமாக யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர் மூலமாக தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி பல்வேறு நிலைகளில் பாதிக்கப்பட்டவர்களிடமெல்லாம் சென்று ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செயலில் நம்ம ஈடுபட போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அவங்களால முடிந்த சப்போர்ட்டை இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை விசாரணை, இந்த கொலை கேஸில் விசாரணையை பார்க்கும்போது ஒரு நெட்வொர்க் இருக்கிறது அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை எந்த அடிப்படையில் பிடிக்கிறாங்கன்னா ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஆன அடிப்படையில் தான் இந்த நெட்வொர்க் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல பங்களிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. பல வழிகள் இருந்தும் ஃபண்ட் வந்திருக்கிறது. அதாவது ஒரு செக்டார்ல இருந்து ஃபண்ட் வருது அப்படின்னா சோ இவங்க வந்து பழி வாங்கணும், இவங்க ஒரு சொன்னாங்க, இந்த ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க, இதை இந்த டீம் வந்து இந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா பல வழிகள்ல இருந்தும் பாத்தீங்கன்னா 4 கட்சியில திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு 4 கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க, தேடுதல் வேட்டையில் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கட்சி பேதம் இல்லாமல் இதுல வந்து இந்த விவகாரத்துல வந்து மற்ற எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்களும் இதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அதாவது இந்த செயல்பாடை பொறுத்தவரை இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருடங்களாக இதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்ச் போடப்பட்டு அதுக்கு தேவையான விவகாரங்களுக்காக பல பேரிடம் இருந்து நிதிகள் பெறப்பட்டு இந்த இது அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நாம பார்க்க முடியும். கொலை விவகாரத்தில் வெளியானது ஒரு முதல் பெண்மணியாக வந்ததுன்னா மலர்கொடியை தான் இந்த வழக்கில் சேர்த்தாங்க. இப்போ அடுத்து வந்து அஞ்சலின்னு சொல்றாங்க. முதல்ல இந்த மலர்கொடின்றது யார் சார்? மலர்கொடி வந்து நமக்கு தெரியும் 2000 காலகட்டத்தில் வந்து தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நம்ம ஐஸ் ஹவுஸ் பகுதியில், சென்னையில் ஐஸ் ஹவுஸ் பகுதியில் தோட்டம் அப்படிங்கிற பகுதியில் இருந்ததுனால தோட்டம் சேகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. அவருடைய தந்தை வந்து ஸ்ரீராம் பிரபு அப்படிங்கிறவர். அவரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ஒரு முக்கியமான நபராக வலம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஐஸ் ஹவுஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் பிரபு அவர்களுக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய நினைவு நாளில், பிறந்த நாளில் வந்து காங்கிரஸார் சென்று மாலை அணிவிக்கக்கூடிய செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. அந்த அளவு ஒரு அரசியல் பின்புலம், காங்கிரஸ் பின்புலம் கொண்ட வழியில் வந்தவர் தான் இந்த தோட்டம் சேகர் அவர்.
தோட்டம் சேகர் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வாக்கான குடும்பத்தில் இருந்து வந்ததுனால எந்த விதமான ஒரு வேலைக்கும் செல்லாமல் அங்கு சீட்டு விளையாடுவது, ரம்மி விளையாடுவது, இந்த அடிப்படையில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த ரம்மி மூலமாகத்தான் பல எதிரிகளையும் இவர் சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ரம்மியில வந்து சேகர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற லெவல்ல அந்த நிலையில இருந்துட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் தோன்றுவாங்க, இவர் தான் ஜெயிப்பாரு. இந்த அடிப்படையில் தான் அவருடைய உறவினர் மூர்த்தி அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரம்மி விளையாடுறதுல ஏற்பட்ட பிரச்சனையில் பட்டாபி அப்படிங்கிறவரை வந்து குத்தி கொலை பண்ணிடுறாங்க. இந்த கேஸின் அடிப்படையில் மூர்த்தியை உள்ள அனுப்பாமல் தோட்டம் சேகர் உள்ள செல்றாங்க ஜெயிலுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மூர்த்தி அவர்களுக்கு மேரேஜ் ஆகி ஏற்கனவே ஃபேமிலி குழந்தைகள் இருக்கிறதுனால ஸோ அவர் உள்ள சென்றார்னா குடும்ப விவகாரங்களில் குடும்பம் வந்து அனாதையா போயிடும், பார்ப்பதற்கு ஆள் இல்லை, பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி மூர்த்திக்கு கேட்டதன் அடிப்படையில் தான் தோட்டம் சேகர் அவரை பொறுத்த வரைக்கும் உள்ள ஜெயிலுக்கு சென்று வர்றாங்க. ஜெயிலுக்கு சென்று வந்தவரை தான் இந்த பட்டாபி சைடில் இருக்கக்கூடிய ஒரு கேங்கே பெரிய லெவலில் ஃபார்ம் ஆகுது. இந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ தோட்டம் சேகர் மேல பார்வை திருப்புது. அப்போ தோட்டம் சேகர் வெளியே வந்த பிறகு எங்கேயுமே செல்ல முடியாத ஒரு சூழல், தனியே செல்ல முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு டீமாக தான் செயல்படுறாங்க. அப்போ ஒரு கேங்ஸ்டர் எதிராக செயல்படுறாங்க அப்படின்னா தனக்கு பக்கபலமாக என்ன ஏற்படுத்தலாம்னா எல்லா அரசியல்வாதியும் செய்யக்கூடிய விஷயம் தான். அப்போ அரசியல்ல இறங்கலாம். ஒரு கட்சியில மிக முக்கியமான ஒரு கட்சியில ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில இணைஞ்சோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இந்த அடிப்படையில் தான் தோட்டம் சேகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இணைகிறாங்க. அதிமுகவில் இணையும் போதே ஆயிரக்கணக்கான நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் சொல்லி ஒரு பெரிய திரளியை கூட்டிட்டு போய் அதிமுகவில் இணைகிறாங்க. ஒரு பெரும் படையோடு சென்று அதிமுகவில் இணைஞ்சதன் மூலமாகத்தான் நேரடியாகவே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருடைய பார்வை இவர் மீது விழுது. பாத்தீங்கன்னா தோட்டம் சேகரை பொறுத்தவரைக்கும் குறுகிய காலத்திலேயே அதிமுகவில் பெரிய செல்வாக்கு பெற்றவராக வலம் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அதிமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக இருந்தாலும், அதாவது மேடை தோறும் செல்லும் போது அதிமுக பிரச்சாரம் செய்வது, பாடல்கள் பாடி பிரச்சாரம் செய்வது, இந்த அடிப்படையில் தான் இவருடைய பயணம் சென்றாலும் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு போயஸ் கார்டனுக்கு சென்றாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா கொடநாடு எஸ்டேட்டுக்கு சென்றாலும் சரி, சந்திக்கணும் அப்படின்னு போயிட்டாங்கன்னா சந்திச்சுட்டு தான் வெளியே வருவாரு. டைம் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் காலதாமதம் ஆனாலும் சந்திச்சு பேசிட்டு தான் வெளியே வருவாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா இடத்துல ஒரு செல்வாக்கு பெற்ற நபராக இவர் இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த அடிப்படையில் இருக்கும்போது தான் இப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பல ரவுடிகளும் அப்போ இருக்காங்க. ரவுடிகள் அப்படின்னா அயோத்திக்குப்பம் வீரமணி ஒரு பக்கம் இருக்காரு. அயோத்திக்குப்பம் வீரமணி எல்லாமே தோட்டம் சேகருடைய ஒரே வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான். யாருமே வந்து வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் கிடையாது. ஒரே நண்பர்கள், ஒரே உறவினர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்களுடைய பயணம் சென்றுட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு சீட் கொடுக்க போறாங்க? அப்போ அயோத்திக்குப்பம் வீரமணி அதிமுகவில் தான் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. அப்போ அயோத்திக்குப்பம் வீரமணியும் அவருக்கு சீட் கிடைக்கும் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் நீண்ட காலம் பயணிக்கக்கூடிய பல பேர் சீட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆனா கட்சி மட்டத்திலேயே அடிபட்ட பெயர் யாருன்னா தோட்டம் சேகர் அவர்களுக்கு தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சீட் கொடுப்பாங்க, எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்க. எம்எல்ஏ தேர்தலில் வெற்றி பெற்றால் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற டாக் கூட அந்த காலகட்டத்தில் அடிபடும் போதுதான் அப்போ தோட்டம் சேகர் இருந்தால் நமக்கு சீட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனை தான். அரசியல் நம்ம வளரணும் அப்படிங்கிற போட்டியின் அடிப்படையில் தான் அயோத்திக்குப்பம் வீரமணி டீம் வந்து தோட்டம் சேகரை கொலை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. இந்த அடிப்படையில் தான் தோட்டம் சேகர் கொலை செய்யப்படுறாங்க. அப்போ ஜெயலலிதா அவர்களே நேரடியாகவே இந்த கொலையில சம்பந்தப்பட்டவர்களை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் இந்த அடிப்படையில் தான் ஒரு சில வருடங்களிலேயே அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுது. இந்த கொலையில 10க்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபடுறாங்க. அப்போ 10க்கு மேற்பட்ட நபர்கள் ஈடுபடும் போது இந்த தோட்டம் சேகர் அவருக்கு கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவி, 3வது மனைவி தான் இந்த மலர்கொடி. முதல் மனைவி முனியம்மா அப்படின்னு இருக்காங்க, அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள். 2வது மனைவிக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும். 3வதா வந்து இந்த மலர்கொடியை மேரேஜ் பண்றாங்க. 2 பசங்க, அழகுராஜ், பாலாஜி அப்படின்னு சொல்லி. 3வது மனைவி இவங்க வந்து ஒரு அட்வொகேட், 3வது மனைவியா இருக்காங்க. அப்போ இந்த அம்மா தான் அங்க அவருடைய இதுல வந்து சபதம் எடுக்கிறாங்க. தோட்டம் சேகர் இறந்த பிறகு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2 வயசு 1 வயசுல இருக்கக்கூடிய, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகுராஜுக்கு 2 வயசு, பாலாஜிக்கு 1 வயசு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா 2 வயசு 1 வயசு இருக்கக்கூடிய பசங்க வளர்ந்து வந்து பழி வாங்குவாங்க, யாரு உங்களை கொண்டாங்களோ அவங்கள பழி வாங்குவாங்க அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அதன் பிறகு காலங்கள் உருண்டோடுகிறது. இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த அயோத்திக்குப்பம் வீரமணி என்கவுண்டர் செய்யப்படுறாரு, அதில் தொடர்புடைய ரவுடிகள் வெட்டி சாய்க்கப்படுறாங்க, என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. இப்படி வரும்போதுதான் அழகுராஜ், பாலாஜி வளர்ந்து வரும்போது 2018 இந்த தோட்டம் சேகரை அயோத்திக்குப்பம் வீரமணியோடு சேர்ந்து கொலை செய்ததில் மிக குறிப்பாக சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து அப்பாஸ், சிவகுமார் அப்படிங்கிற பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வீரமணியோட இருந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பாஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் ட்ரிப்ளிகேன் பகுதியில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு செல்வாக்கான நபராக வலம் வந்துட்டு இருக்காங்க. பட்ட பகலில் அப்பாஸ் அவர்களை அழகுராஜ் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து வெட்டி சாய்க்கிறாங்க. 2018 இந்த நிகழ்வு நடைபெறுறது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2021
இந்த சிவகுமார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மயிலை சிவகுமார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரவுடி மயிலை சிவகுமார். இவர் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு, கொலை வழக்குகளும் பல வழக்குகள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மயிலை சிவகுமார் வந்து அசோக் நகர்ல ஒரு ரியல் எஸ்டேட் ஓனரை சந்திக்க வரும்போது அந்த அவருடைய ஆபீஸ்ல வச்சு இந்த அழகராஜ் பாலாஜி அவருடைய நண்பர்கள் டீம் வந்து வெட்டி சாய்க்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவகுமாருடைய வெட்டி சாய்க்கப்பட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவருடைய தந்தை கொலையில் மீதி இருந்த 2 பேருமே சாய்க்கப்படும் போது 10 பேருமே சாய்க்கப்படுறாங்க. அது 10 பேருடைய மரணம் நிகழ்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20 ஆண்டு காலமாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய தாய் மலர்கொடி மூலமாக குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டு அவர்கள் வளர்ந்து பழி வாங்குறாங்க. பழி வாங்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பல எதிரிகளையும் சம்பாதிக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு கொலை நிகழ்த்தப்படும் போது அந்த கொலை பாதிக்கப்பட்டவங்க சர்க்கிள் இருந்து அவங்க பழி வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகம் உருவாகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்கள கொலை செய்யறதுக்கு வந்து அந்த பக்கம் ஒரு டீம் அப்பாஸ் உடைய நண்பர்கள் ஷேக் அப்படின்னு சொல்லப்படுது, அவங்களுடைய டீம் வந்து பழி வாங்குவதற்கான வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த அடிப்படையில் தான் அழகராஜை பொறுத்த வரைக்கும் அவர்களை பழி வாங்க ஆட்டோவில் மலர்கொடி அண்ட் அழகராஜ் செல்லும் போது சுற்றி வளைச்சி வெட்டுறதுக்காக இந்த ஷேக் தலைமையிலான ஒரு டீம் வந்து முயற்சி பண்ணும் போதுதான் இந்த அழகராஜ் வந்து நாட்டு வெடிகுண்டு எடுத்து வீசி வெடிகுண்டு வீசப்பட்டவர்கள் அந்த கும்பல் 4 பக்கம் சிதறி ஓடும் போது இவங்க பழச்சிக்கிறாங்க. இந்த நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு அழகராஜ் மேல பதியப்படுது. இந்த அடிப்படையில் தான் அழகராஜ் உள்ள இருக்கிறார். பாத்தீங்கன்னா அவருடைய தோட்டம் சேகருடைய 2 மகன்களுமே இப்போ ரவுடி லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அழகராஜை பொறுத்த வரைக்கும் A+ ரவுடி அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்காங்க. மலர்கொடி அவர்களை பொறுத்த வரைக்கும் B+ அப்படிங்கிற நிலையில சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா 20 ஆண்டு கால பகை முடித்து வைக்கப்படுகிறது. அப்போ 2021ஆம் ஆண்டு சிவகுமார் அவர்களுடைய மயிலை சிவா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில மிக முக்கியமான ஒரு நபராக, அதாவது அருள் அப்படிங்கிற வழக்கறிஞருக்கு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டது இந்த மலர்கொடியுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ மலர்கொடி கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலையில பின்னணியில வந்து ரவுடிகளுடைய எண்ணிக்கை, முக்கியமான பிரபல ரவுடிகள், அந்த காலத்தில் இருந்த ரவுடிகள், இப்போ இருக்கக்கூடிய ரவுடிகள் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இந்த ரவுடிகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நிலையில சென்றுட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ரவுடிகள், பல ரவுடிகள் கைது செய்யப்படுவதற்கான விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கான சூழல் இதுல உருவாகி இருக்கிறது. இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி என்பவர் யாரோட தொடர்புல இப்போ உள்ள வராங்க சார் இந்த வழக்கில்? அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சிறையில் இருக்கக்கூடிய பொன்னை பாலு, அதாவது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்யப்பட்டால மிக முக்கியமான நபர் ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய தம்பி, உடன் பிறந்த சகோதரர் பொன்னை பாலு இருக்காங்க. அந்த வழக்கறிஞர் அட்வொகேட் அருளை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு சுரேஷுக்கு ரிலேஷன் தான். இந்த அஞ்சலி எங்க வர்றாங்கன்னா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் ஆற்காடு சுரேஷ் அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னா இந்த அஞ்சலியை மையமாக வைத்து தான் சின்ன அந்த காலத்தில் ரவுடியாக இருந்த சின்ன கேசவல்லு அப்படிங்கிற சின்னாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் இடையில பகை மூண்டு ஆற்காடு சுரேஷ் வந்து சின்னாவை வெட்டி சாய்க்கக்கூடிய நிகழ்வு நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு தான் இதில் மெயின் குற்றவாளியாக பழிக்கு பழி வாங்கியிருக்கோம். ஏன்னா ஆற்காடு சுரேஷ் மரணத்தில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு தொடர்பு இருக்கிறது, அவரை குற்றவாளியாக இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆற்காடு சுரேஷ் தரப்பிலிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையிலையும் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் இணைக்கப்படலை. ஆனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர் தான் இந்த கொலை நடந்திருக்கிறது அப்படிங்கிற முழுமையாக நம்பியதன் அடிப்படையில் பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை நடத்தப்பட்டிருக்கு. பொன்னைவாலி இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பொன்னைவாலி அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சலை மீது இந்த திசை திரும்பி இருக்கு. அப்போ இந்த விசாரணையில் அப்போ அஞ்சலையும் இவர்களுக்கு ஃபண்டு கொடுத்துருக்காங்களா, அவருடைய பங்களிப்பு என்ன? ஏன்னா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முக்கியமான பதவியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலியை இன்னும் கைது செய்யப்படல, அஞ்சலியும் அவர்களும் அப்ஸ்காண்ட் தான் இருந்துட்டு இருக்காங்க. போலீசாரை பொறுத்த வரைக்கும் தேடுதல் வளையத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் உள்ள எடுத்துட்டு வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆற்காடு சுரேஷ் தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் அஞ்சலி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ அஞ்சலியையும் காவல்துறையினர் தேடிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் ஆருத்ரா நிறுவனம் தான் இருந்து செயல்பட்டு வருவதா ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ மலர்கொடி இப்போ இந்த நெட்வொர்க் வந்ததுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் உள்ளே இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எழுது. இப்போ இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயமா அல்லது வந்து ஆருத்ரா விவகாரம் உள்ள இருக்கிறதா அப்படிங்கிறத தாண்டி அங்கே கைது செய்யப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கொடுத்தது பழிக்கு பழி, அந்த அடிப்படையில் தான் இந்த கொலையை நாங்கள் நடத்தி இருக்கோம். ஆற்காடு சுரேஷ் அவர்களுடைய மரணத்திற்கு பழி வாங்கக்கூடிய நிகழ்வு. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரசியல்வாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த ஒரு நிலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சைடு இருக்கக்கூடிய டீமுக்காக பல விஷயங்களில் தலையிடுவாங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய ரவுடிகள் கைது செய்யப்பட்டா கூட போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி அது நம்ம ஆள் தான், வெளியே விடியா அப்படின்னு சொல்லி கூட பேசுவாங்க. அப்போ எதிரிகள் வந்து எப்படி வேண்டுமென்றாலும் உருவாகலாம்.
ஸோ இந்த அடிப்படையில் அப்போ ஆருத்ரா நிறுவனம் வேணால் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அதில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு சென்றிருக்கலாம், முறையிட்டிருக்கலாம். இந்த விஷயத்தின் அடிப்படையில் கூட ஒரு காரணம் இருந்தாலும் முழுமையான காரணம் என்ன அப்படின்னா, நீண்ட நெடிய காலமாக இங்கே இருக்கக்கூடிய பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் முக்கியமானதாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்னது போல தான் அவன் ஒரு டீமை பொறுத்த வரைக்கும் பழி வாங்கணும், இவரால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இவரை பழி வாங்கணும் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய நெட்வொர்க் அந்த சைடில் பாதிக்கப்பட்ட அத்தனை பேர்கிட்டையுமே ஒரு அப்ரோச்சை முன்வைப்பாங்க. அப்போ அவர்கள் மூலமாக எல்லாம் உள்ள ஃபண்ட் இறங்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு பெரிய ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஒரு தலைவர் ஒரு மிக ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு நபரை பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரணமாகலாம் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. பல ஆண்டுகளாக அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு டைம் பார்த்து பல லட்சக்கணக்கான அமௌண்ட்டுகள் அதில் செலவாகும். அதுக்கு தேவையான ஆயுதங்கள், அதாவது கத்தி அருவா வாங்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும். இதை பொறுத்த வரைக்கும் அதனால தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கூலிப்படை இதை செய்திருக்கிறதா, ஏன்னா கூலிப்படை பணத்துக்காக செய்யக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கு. ஒரு சில கோடிகளை கொடுத்தா ஒரு பெரிய தலைவரை கொல்லக்கூடிய ஒரு நபரை கொலை செய்யக்கூடிய கூலிப்படை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனா தற்போது நடந்தக்கூடிய ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் கூலிப்படை கிடையாது, பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இந்த பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பல பேர் உதவி இருக்காங்க. அந்த உதவிய நபர்கள் எல்லாம் யார், அவங்க என்ன காரணத்துக்காக உதவினாங்க, அவர்கள் இவர் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்கள். அதாவது ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக பல அதிர்ச்சி ஆச்சரியமான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி சார். நன்றி.